அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தந்தையின் தொழிலை மகன் செய்யலாமா, இந்த அமைப்பு எப்படி இருக்கும்? அதாவது பொதுவா ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தந்தை என்ன தொழில் செய்யறாரோ அந்த தொழில் தான் மகன் அப்படிங்கிறது செய்வாரு. அது காலகாலமா நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா காலங்கள் மாறி போச்சு. எல்லாம் நகரத்துக்கு போயிடுறாங்க. ஒரு குடும்பத்துல 3 பேர் இருக்கிறாங்கன்னா 3 பேரும் 3 விதமா வேலை செய்யறாங்க. சோ தந்தையின் அமைப்பு செய்யக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவா ஒரு ஜாதக ரீதியா தந்தை அப்படின்னாவே நம்ம 9, இந்த 9ஆம் பாவம் தான் எடுத்துக்கணும். ஏன்னா இது தந்தையை பிடிக்கக்கூடிய பாவம். தொழில் அப்படின்னா 10, இது தந்தை, இது தொழில். சோ பொதுவா ஒரு ஜாதகத்துல 3, 6, 2, 10, 11 இந்த பாவம் அப்படிங்கிறது இந்த 9ஆம் பாவத்தை குறிப்பிட்டா அவங்க தந்தையின் தொழிலை எடுத்து செஞ்சா சிறப்பா இருக்கும். அதே போல தந்தை அப்படின்னாவே சூரியன், காரக ரீதியா கிரகங்கள் காரக ரீதியா சூரியன். இந்த சூரியனும் 6, 2, 10, 11 இப்படி இந்த பாவத்தை குறிப்பு தொடர்பு கொண்டா அவங்களும் தந்தையின் தொழிலை எடுத்து செஞ்சா சிறப்பா இருக்கும். சோ அதே மாதிரி பார்த்தோன்னா 3, 7 இது ஒரு மத்தியமான நிலை. இந்த 9ஆம் பாவம் 3, 7 குறிப்பிடுதுன்னா அது ஒரு மத்தியமான நிலம். இந்த 10 இருக்கு இல்லையா, இந்த 10ஆம் பாவம் 9ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டாலும், அதே போன்று 2, 6, 11 தொடர்பு கொண்டாலும் அவங்களும் தந்தையின் தொழிலை எடுத்து செய்யலாம். அதுல சக்சஸா கொடுக்கும். பொதுவா இந்த சூரியன் 3, 7 இதை தொடர்பு கொண்டாலும் ஓரளவு அவங்களுக்கு ஒரு 70% வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். அதுல சக்சஸ கொடுக்கும். பொதுவா இந்த தந்தையின் தொழிலை எடுத்து செய்யணும் அப்படின்னா இந்த 9ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் சரியா இருக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் 9ஆம் பாவம், இந்த 9ஆம் பாவம் 3, 6, 8, 10, 11 தொடர்பு கொள்ளணும். யாரு செய்யக்கூடாதுன்னா இந்த 9ஆம் பாவம் 4ஆம் பாவத்தையோ 8ஆம் பாவத்தையோ 12ஆம் பாவத்தையோ யாருக்கெல்லாம் தொடர்பு கொள்ளுதோ அவங்க தந்தையின் தொழிலை எடுத்து